அனைவருக்கும் வணக்கம். திருமியச்சூர் ஸ்ரீ லலிதாம்பிகா சமேத ஸ்ரீ மேகநாத சுவாமி திருக்கோயில் வரலாறு பற்றி தெரிந்து கொள்வோம். திருமியச்சூர் இளங்கோயிலில் ஒளிவிடும் மேகலையாளோடு எக்காலத்தும் அகலாதவராய் விளங்கும் இறைவா என்று திருநாவுக்கரசரின் திருவாக்கிற்கிணங்க தெற்கு நோக்கிய அழகுடனும் சிறந்த கலையுடனும் உலகில் வேறெங்கும் காண முடியாத அமைப்புடனும் அருள்மிகு லலிதாம்பாள் அமர்ந்த கோலத்தில் காட்சியளிக்கின்றார். அம்பாள் சன்னதியின் காட்சி கண்கொள்ளா காட்சியாக காண்பவர் கண்டபின் அகழாதவாறு ஒரு ராஜ தர்பார் நடக்குமிடம் போன்று பொலிவுற காட்சியளிக்கிறது. கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கொருவர் அனுசரணையோடும் ஒருவர் சினம் கொள்ளும்போது மற்றொருவர் மௌனத்தால் அச்சினத்தை வென்று சாந்தப்படுத்த வேண்டும் என்றும் எக்காரியத்திலும் எந்நேரத்திலும் நிதானம் இழக்காமல் இருக்க வேண்டும் என்றும் உலகில் எல்லா உயிர்களும் சமம் என்பதோடு தானென்ற அகந்தையின்றி வாழ்ந்தால் நீண்ட ஆயுளோடு ஆரோக்கியமாய் வாழலாம் என்பதும் இத்தலத்தில் உள்ள சிலைகளிலிருந்தும் இத்தலத்திற்கான புராண கதைகளிலிருந்தும் நாம் தெரிந்து கொள்கின்ற செய்திகளாகும். கோயிலின் வரலாறு பற்றி தெரிந்து கொள்வோம். காசிப முனிவரின் பத்தினிகளான கர்த்துரு வினதை இருவரும் சிவபெருமானை வழிபடுகின்றனர். இருவரின் பக்தியில் இறைவன் மகிழ்ந்து அவர்கள் முன் தோன்றி இருவருக்கும் ஒவ்வொரு அண்டத்தை கொடுக்கிறார். இதனை குறிப்பிட்ட காலமான 1 வருடம் பூஜை செய்து பாதுகாத்து வந்தால் உலகம் பிரகாசிக்கும், சத்புத்திரன் பிறப்பான் என்று கூறி மறைந்தார். இருவரும் அண்டத்தை, அந்த முட்டையை பாதுகாத்து பூஜை செய்து வந்தனர். 1 வருடம் கழித்து வினதையின் அண்டத்திலிருந்து ஒரு பட்சி பிறந்தது. உடனே வினதை ஈஸ்வரனை நினைத்து, என்ன இறைவா, எனக்கு சத்புத்திரன் பிறப்பான் என்று கூறினாய், ஆனால் பட்சி பிறந்துள்ளதே என்று வருந்தி வேண்டுகின்றாள். இறைவன், நான் கூறியது போலவே அவன் மகாவிஷ்ணுவிற்கு வாகனமாய் கருடன் என்ற பெயரில் உலகமெங்கும் பிரகாசிப்பான் என்றார். வினதைக்கு குழந்தை பிறந்துவிட்டதே என்ற ஏக்கத்தில் அவசரப்பட்டு கர்த்துரு தான் பாதுகாத்த பூஜை செய்து வந்த அண்டத்தை பிட்டு பார்த்தாள். அதிலிருந்து தலை முதல் இடுப்பு வரை வளர்ந்த அங்கஹீனனாய் ஒரு குழந்தை பிறந்தது. அவளும் இறைவனை நினைத்து இப்படி ஆகிவிட்டதே என்று இறைஞ்சினாள். இறைவன், நான் கூறியது போலவே இவன் சூரியனுக்கு சாரதியாயிருந்து உலகம் முழுவதும் பிரகாசிப்பான் என்றார். அங்கஹீனனான அருணன்தான் கைலாசம் சென்று ஈஸ்வரனை தரிசனம் செய்து வர எண்ணி சூரியனிடம் அனுமதி கேட்டான். சூரியனோ, நீ அங்கஹீனன், நொண்டி, உன்னால் ஈஸ்வரனை தரிசனம் செய்ய முடியாது என்றெல்லாம் பரிகசித்தான். மனம் தளராத அருணன் இறைவனை நினைத்து தவம் இருந்தான். மமதை கொண்ட சூரியன் அருணனின் தவத்தை எள்ளி நகையாடியதோடு பல தொல்லைகளும் செய்தான். சூரியன் கொடுத்த துன்பம் தாங்காது அருணன் முன்னிலும் முனைப்பாக இறைவனை நினைத்து வேண்டினான். இறைவன் அருணனுக்கு காட்சியளித்து அருள் புரிந்தான். சூரியனிடம், என்னை தரிசனம் செய்ய நினைத்த அருணனை துன்புறுத்திய உன் மேனி கிருஷ்ண வர்ணமாய் போக கடவது என்று சாபமிட்டார். இதன் விளைவாக உலகமே இருண்டு போனது. பரமேஸ்வரி சிவபெருமானிடம், இப்படி சாபமிட்டு விட்டீர்களே, உலகமே இயங்காது போகுமே என்று வினவ, அருணன் தவ பலத்தால் உலகம் பிரகாசமடையும் என்றார். தன் தவறை உணர்ந்த சூரியன் இறைவனிடம் வேண்ட, நீ எம்மை 7 மாத காலம் பூஜை செய்தால் உனது உருவம் கருமை நிறத்திலிருந்து விடுபட்டு குணமடையும் என்றார். தான் சாப விமோச்சனம் அடைவதற்காக சூரியன் இத்தலத்தில் வந்து சிவபெருமானை 7 மாதம் பூஜை செய்து வழிபட்டார். அவ்வாறு வழிபட்ட பின்னரும் தான் கருமை நிறம் மாறாது போகவே வருந்தி, ஹே மிகுரா என்று கதறுகிறார். அப்போது சுவாமியுடன் இருந்த அம்பாள் தங்களது ஏகாந்தத்தில் குறுக்கிட்ட சூரியன் மேல் கோபம் கொண்டு மீண்டும் சபிக்க முற்பட்டாள். சிவபெருமான் தடுத்து, நான் கொடுத்த சாபம் நீங்கவில்லையே என்ற வருத்தத்தில் என்னை அழைத்துள்ளான். மீண்டும் நீ சாபமிட்டால் உலகம் மறுபடியும் இருண்டு போகும். நீ பரம சாந்தையாயும் உலகம் பிரகாசிக்கவும் தவமிருப்பாயாக என்று அம்பாளை சாந்தப்படுத்தி அம்பாளின் கோபம் தனிய தவமிருக்க பணிந்துவிட்டு சூரியனுக்கு சாப விமோச்சனம் அளித்தார். அம்பாள் சாந்தநாயகி ஆகிறார். அன்னை பராசக்தியின் திருவாயிலிருந்து வசீனி என்ற வாக்தேவதைகள் தோன்றி அவர்கள் திருவாய் மலர்ந்ததுவே
சகஸ்ரநாம ஸ்தோத்திரம் எனப்படுகிறது. அம்பாளே அருளியதால் அவரின் பெயர் கொண்டு லலிதா சகஸ்ரநாமம் என பெயர் பெற்றதாக சொல்வர். இத்தலத்தில் பூஜை செய்து சூரியன் தன் கருமை நிறத்திலிருந்து மீண்டும் வந்ததின் அடிப்படையிலேயே மியச்சூர் என பெயர் பெற்றதாக கொள்ளலாம். ஒவ்வொரு வருடமும் சித்திரை மாதம் 21 முதல் 27 தேதி முடிய சூரிய கிரகணங்கள் உதயமாகும் நேரத்தில் இவ்வாலய கருவறையில் உள்ள லிங்கத்தின் மீது விழும். சூரியன், அருணன், காசிப முனிவரின் மனைவிகளான கர்த்ரு, வினதை ஆகியோர் இத்தலத்திலிருந்து சிவபெருமானை வழிபட்ட தோடல்லாமல் யமன் இத்தலத்தில் பிறந்து எந்நேரமும் சிவ சிந்தனையுடன் இருந்து பூஜித்ததாகவும் அகத்திய முனிவரும் இத்தலத்திற்கு வந்து தரிசித்து பூஜை செய்ததாகவும் புராண கதையால் நாம் தெரிந்து கொள்ளலாம். 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கடலில் சங்கு தோன்றுவதால் அதற்கு ஆயுளை கெட்டிப்படுத்தும் தெய்வீக சக்தி உண்டு. சதய நட்சத்திரத்தின் அதிதேவதையான யமன் ஆயுளை தரவல்ல சங்கு கொண்டு 1008 சங்காபிஷேகம் செய்து மிகவும் சக்தி வாய்ந்த மூலிகையும் யமலோகத்தின் ஸ்தல விருட்சங்களில் ஒன்றானதுமான பிரண்டை கலந்த அன்னதானம் செய்து சிவபெருமானை வழிபட்டார் என்பதும் ஐதீகமாகும். ஸ்ரீ ஹயக்ரீவர் அகத்திய முனிவருக்கு லலிதா சகஸ்ரநாமத்தை உபதேசம் செய்கையில் லலிதாம்பாளை எங்கு தரிசனம் செய்யலாம் என்ற அகத்தியர் வினவ, அருணனும் சூரியனும் பூஜை செய்த ஸ்தலம் பூலோகத்தில் மியச்சூர் என்னும் ஊரில் உள்ளது. அங்கு சென்றால் அன்னை ஸ்ரீ லலிதாம்பாளை தரிசிக்கலாம். அந்த லலிதா சகஸ்ரநாமம் வாசிப்பதனால் பெற வேண்டிய பலன்களையும் அங்கு சென்றால் நிச்சயம் அடையலாம் என்றார். அகத்தியரும் இத்தலத்திற்கு வந்து ஸ்ரீ மேகநாத சுவாமியையும் அன்னை லலிதாம்பாளையும் வணங்கி பூஜை செய்து லலிதா சகஸ்ரநாம அர்ச்சனையின் பூரண பலனை பெற்றார் என்பது வரலாறு. பௌர்ணமி தினத்தன்று இவ்வர்ச்சனை செய்து அம்பாளை வழிபட்டால் சகல நன்மைகளும் அடையலாம். அகத்தியர் ஸ்ரீ லலிதா நவரத்ன மாலையை இவ்வன்னைக்காக அழகிய தமிழில் இயற்றியுள்ளார். இதனை தினமும் பாராயணம் செய்ய சகல செல்வமும் நற்பலன்களும் கிட்டும். அமர்ந்த திருக்கோலத்தில் கலையழகு மிளிர வடிவமைக்கப்பட்டுள்ள அன்னை ஸ்ரீ லலிதாம்பாள் சிலையின் கால்களில் கொலுசு அணிவதற்கு ஏற்ப இடைவெளிகளோடு அமைக்கப்பட்டுள்ளதை அண்மையில் அறிந்து பக்தர்கள் சிலர் சேர்ந்து கொலுசு செய்து அணிவித்துள்ளார்கள் என்பதும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மையாகும். இத்தலத்தில் தாமரை இலைகளில் சங்கு புஷ்பத்தை வைத்து சதய நட்சத்திரத்தில் குறிப்பிட்ட கோரையில் சிவபெருமானை பூஜித்து அத்தாமரை இலையிலே அன்னத்தை படைத்து ஏழைகளுக்கு அன்னதானம் அளித்து தாமும் உண்டால் எக்கடுமையான நோய்களால் துன்பப்பட்டாலும் அந்நோயிலிருந்து நிவாரணம் பெற்று நீண்ட ஆயுளோடு வாழ காலனும் சிவபெருமானும் அருள் புரிவர் என்பது நம்பிக்கை. இவ்வாலயத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ மேகநாத சுவாமிக்கு அவரவர் ஜென்ம நட்சத்திரத்தில் ஆயுஷோமம், சஷ்டியத்த பூர்த்தி, சதாபிஷேகம் போன்றவைகளை செய்தால் பூர்ண ஆயுளோடு ஆரோக்கியமாய் வாழ்வார் என்பது திண்ணம். அனைவரும் இத்தலத்தை தரிசித்து கழையழகு கொண்ட இக்கோயிலை கண்ணுற்று இன்புற வேண்டும். மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே. நன்றி நற்பவி.